உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களில் தமிழ் தேசியம் பேசியவர்கள் அல்லது தமிழர் கட்சியினர் பல முன்னெடுப்புகளை முன்னெடுத்திருந்தார்கள். தங்களது இனம் சார்ந்ததான சில முன்னெடுப்புகளை செயற்படுத்தினார்கள். தங்களது அரசியல் செயல்பாடுகளை முன்னெடுத்திருந்தார்கள். தெரியும் உங்களுக்கு, கடந்த காலங்களிலே தமிழரசு கட்சி அல்லது தமிழர் விடுதலை கூட்டணியாக ஒன்றிருந்த காலப்பதிலே 20 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள். இப்போது 7 பாராளுமன்றங்கள் 8 பாராளுமன்ற உறுப்பினர்களாக குறைக்கப்பட்டிருந்தது. இப்போது மக்கள் சரியாக தமிழ் மக்கள் புரிந்திருக்கின்றார்கள். இந்த நாட்டிலே ஒரு இனவாத போக்கு கிடையாது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இந்த நாட்டை இனவாதத்தை தோற்கடித்த அரசாங்கமாக இருக்கின்றது. இன்றைக்கு தமிழ் தேசியம் பேசுகிறவர்கள் இன்று நலிவடைந்து கொண்டு செல்லக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. தமிழ் கட்சிகள் இன்று மக்களிடையே ஒதுக்கப்படுகிறவர்களாக மாறிக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்குள்ளேயும் சில பிரிவினைகள், குளறுபடிகள் அல்லது தங்களுக்குள்ளேயே சில மாற்றங்கள் அல்லது அதிகார போட்டிகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள்.